இதை அறகுறையா யோசிக்கிற இந்த ஊடகவியலாளர்களும் திடீர் சொற்பொழிவாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால் உருவாக்கம் செய்ய அவருடைய ஈடுபாடு இருக்கவில்லை. அவருடைய ஈடுபாடு இருக்கவில்லையா? இல்லை, அவருடைய ஈடுபாடு துப்புரவா இருக்கவில்லை. அவர்களுக்கு கூக்குரல் கூட்டம் எல்லாம் 2009 பிற்பாடு வந்தவர். தமிழர் அமைப்பு மட்டுமில்லை, விடுதலை புலிகள் அமைப்பு 2006 தடை செய்யப்பட்டது. கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் வந்துள்ளார். அதாவது தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை தீர்வு வரும் அக்கறை இல்லை. உன்னை எப்படி அடிச்சு தாங்கணும்ன்றதான் இந்த பிரச்சனை. ஆனபடியா தமிழர் ஃபெஸ்டிவலை எங்கள்கிட்ட தாங்கும், அதாவது தமிழ் திருவிழாவை எங்கள்கிட்ட தாங்கும், நாங்கள் செய்கிறோம் என்று சொல்ற மாதிரி வெளிப்படையால உட்படையாகவும் இல்லை. இப்போ அவர்கள் எல்லாரும் சொன்னதோ அல்லது அங்கு அவர்களை அந்த குழப்பம் செய்தவர்களை அழைத்து வந்ததற்கோ பிரதான காரணமாக இருந்தது இந்த இமாலய பிரகடனம் என்று சொல்லப்பட்ட அந்த விஷயம்தான். அதுதான் பலருக்கு சமூகத்திலே ஒரு தூண்டுதலை கொடுத்து. ஆனால் அந்த இமாலய பிரகடனம் வந்ததற்கான காரியங்கள் எல்லாமே இன்னும் ஒரு வகையிலே நாங்கள் தனியாக பேசிக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு அரசாங்கம் நடத்துகிற அரசாங்கத்துக்கு எதிர் என்பதற்காக அரசாங்கம் நடத்துகின்ற ப்ராஜெக்டை நீங்கள் போய் குழப்பக்கூடாது. அதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. அப்போ டான்டன் அவர்களே, உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி. இந்த வகையான ஒரு 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 தனிப்பட்ட தாக்குதல் நடக்கும் பொழுது நீங்கள் அதற்கான எதிர்வினைகள் ஏதாவது செய்வதற்கு முயன்றீர்களா அல்லது அதை பற்றி செய்வதற்கு அதிக ஆர்வம் காட்டவில்லையா? ஏனென்றால் உங்களுடைய மௌனம் பலருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஒரு வருடமாக நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று. இந்த HD என்ற இந்த முயற்சி உலக தமிழர் பேரவையால் முன்னெடுக்கப்பட்டது. கனடிய தமிழர் பேரவை 2009 பிற்பகுதியிலிருந்து உலக தமிழர் பேரவையில் ஒழுங்கமாக இருந்து வருகின்றது. பல முக்கியமான செயற்திட்டங்களை உலக தமிழர் பேரவை முன்னெடுத்திருந்தது. அதில் கனடிய தமிழர் பேரவையும் ஒரு பங்காளராக இருந்தது. அது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு முயற்சிகள், அது வெளியாக சொல்லக்கூடிய முயற்சிகள் பலவற்றிலே நடந்து முடிஞ்ச பிறகு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருந்தது. ஆனால் அந்த ஹிமாலய டிக்ளரேஷன் என்ற முயற்சி வெளிநாடுகள், அதாவது மேற்கத்திய நாடுகளின் உதவியுடன் நடைபெற்ற ஒரு முயற்சி. அவர்கள் சொல்வது மேற்கத்திய நாடுகளின் உதவியோடு பிளெஸிங்ஸோ அவைய ஃபண்டிங் சப்போர்ட்டுகளோட அந்த முயற்சியை பற்றி அவர்களுக்கு அறிவித்து அவர்கள் அதற்கு முழுமையான ஆதரவு தெரிவித்து தான் அதை செயற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அவர்களின் உதவிகள் இல்லாமல் இதை நிறுத்த முடியாது. அதுடன் இது எங்களுக்கு வேறமாய் திரிவுபடுத்தப்படுகிறது. இது ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் கேட்காமல் கொண்டு போய் இது பண்ணதாகவும் இலங்கை அரசாங்கத்துடனும் கட்சிகளுடனும் உடன்பாடு, இதில் எந்தவித உண்மைகளும் இல்லை. இது அங்க ஒரு தீர்வு திட்டம் கொண்டு வரும் பட்சத்தில் அதற்கான எதிர்ப்பினை மக்கள் மத்தியில் குறைப்பதற்கான ஒரு முயற்சி, அதற்கான விளக்கங்களை ஏற்படுத்தி எங்கள் சரித்திரத்தில் இதுதான் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு தீர்வு திட்டம் முன்வைக்கும் பொழுது அதனை ஒரு இஷ்யூவாக எடுத்து அது அதை நிப்பாட்டி இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை சுதந்திரம் அடைந்து உலக காலத்துக்கு பிறகு இலங்கையில் இப்படியான ஒரு மோசமான எக்கனாமிக் கண்டிஷன் இருக்க எங்களோட தமிழ் பிரச்சனையால தான் இது இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்ற ஒரு இருக்கு. இதை ஒரு சந்தர்ப்பமாக பாவித்து மக்களை தெளிவூற்றுவதற்கான ஒரு முயற்சி. இது நாங்கள் கனடிய தமிழர் பேரவை பொறுத்தவரை நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் முன்வைக்க மாட்டோம். அது அங்கே இருக்கிற மக்களின் முடிவு, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் எங்களோட பணி என்று நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால் அந்த முயற்சியே இல்லை. உலக தமிழர் பேரவை எடுத்துக்கொண்ட முயற்சியில் நாங்கள் ஒரு பங்காளராக இருந்தோம். இதில் எல்லா தலைவர்களுக்கும் அந்த நாங்கள் மக்கள் மத்தியில் போகிறோம் என்று அந்த ஆவணம், அது என்ன நாங்கள் மக்கள் மத்தியில் ஒரு கம்பெயினை செய்ய போறோம், அதுக்கு அறிவூட்ட போறோம் என்ற ஆவணத்தை எல்லா ஒரு இடமும் கொடுத்திருந்தோம். அந்த ஆவணம் கொடுக்கப்பட்டது கட்சி தலைவர்கள் மட்டுமில்லை, சிறுபான்மை கட்சி தலைவர்கள், மத தலைவர்கள், சிவில் சொசைட்டி லீடர்ஸ், அங்கே இருக்க டிப்ளமேட்டிக் எல்லா வெளிநாடு எல்லாருக்குமே அந்த இது கொடுக்கப்பட்டது. நினைக்கிறேன் 100 கொடுக்கப்பட்டது. இந்த முயற்சியை நாங்கள் அந்த நாட்டில் செய்யப்பட போறோம். முதலாவது பிரதியை ஜனாதிபதியிடம் கொடுத்திருந்தோம் என்றால் அவர்கள் அந்த ஒரு நாட்டில் போய் நீங்கள் செய்ய போறீங்கன்னா அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய தேவை இருந்தது. அவர்களுடைய பெர்மிஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை,
அவர்களுடன் பேசி இந்த திட்டத்தில் எந்த விதத்திலையும் அவர்கள் பங்களிப்பு இருக்கவில்லை. ஆனால் அந்த மக்கள் மத்தியில் செய்ய போறோம், எல்லா சமூகத்து மத்தியில் செய்ய போறோம்னு அந்த அறிவிக்கிற இதைத்தான் செய்திருந்தோம். அப்ப அந்த இதன் போது எல்லா தலைவர்களும் கொடுக்க இதில் மஹிந்த ராஜபக்சவுடனும் கொடுப்பட்டது. அவருடன் அவரது பெர்மிஷனும் எடுக்கவில்லை, அவரோட எந்தவித ஆலோசனையும் நடத்தப்படவில்லை, கொடுப்பட்டது. அந்த குடும்பற்ற நேரம் எடுத்த படம் பலரை காயப்படுத்தி இருந்தது. அவர் இனஅழிப்புக்கு காரணகர்த்தாவா இருந்திருக்கிறார். அதுக்கு சில பேருக்கு காயப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த படத்தை வைத்துக் கொண்டு பல தரப்புகள் இதனை எதிராக பிரச்சாரத்தை, கனடிய தமிழருக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்திருந்தார்கள். அதில் ஒரு நியாயம் இருந்தது. அந்த படம் பல பேர் நோக்கெடுத்திருந்தபடியினால் அதற்கான மன்னிப்பை மேல்பூர்வமாக கேட்டிருந்தோம். அதை தவிர HD என்ற இது கனடிய உலக தமிழர் பேரவை தான் முன்னெடுத்திருந்தது. அந்த ஒரு கருத்துருவாக்கம் எல்லாம் உலக தமிழர் பேரவை தான் செய்திருந்தது. அந்த மாதிரியான விடத்தை எங்களது மெம்பர்ஸ்ல இருந்து எங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ்ல இருந்து எல்லாரும் எதிர்பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நாங்கள் முதலே அவர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று. அந்த கலந்து ஆலோசனையில் இப்படியான ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்கள் செய்ய முடியாத இதை எங்களுக்கு அறிவோம். அப்ப அதனால் அது அறிந்திருந்தபடினாலும் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் கனடிய தமிழர் பேரவையில் இருக்கின்றபடினாலும் நாங்கள் உலக தமிழர் பேரவையில் இருந்து வெளியேறுகிறோம். அவர்களின் செயற்பாடுகளை செய்யட்டும், நாங்கள் எங்களை செயற்பாடுகளை செயற்படுத்துவோம் என்று அதில் இருக்கிற சங்கடத்தால நாங்கள் அதில் இருந்து விலத்தியிருந்தோம். இதற்கான விளக்கங்களை பல முறை கொடுத்திருந்தோம். 3 முறையான தமிழ் ஃபெஸ்டுக்கு முதலே கொடுத்திருந்தோம். ஆனால் இது அவர்கள் அதனை விளம்பரமாக தெரியும். இது ஒரு கருத்துரையாடல் மட்டும். இமாலய பிரகடனம் தொடர்பாகத்தான் 2 விஷயம் நான் என்னுடைய அவதானிப்பு. இதுல ஆரம்பத்தில் இந்த இமாலய பிரகடனம் வந்த பிறகு நான் தண்டனையே நான் அழைத்திருந்தேன். இது என்ன இப்படி ஒரு வந்திருக்கு. அப்ப நான் இந்த பிரேரணையை படித்து பார்த்தேன், ஆங்கிலத்திலே படித்து பார்த்தேன். அது பிறகு மன்னிக்கும், தமிழ்ல தான் நான் படிச்சு பார்த்தேன். நான் மொழிபெயர்ப்பு கொண்டிருக்கேன், அதை பார்த்தேன். பிறகு மூலப்பிரதியை பார்க்கவும் என்ன சில வேலை மொழிபெயர்ப்பில் ஏதாவது இரண்டால் பொது வழியிலே பேசப்பட்டது. இது போர்க்குற்றத்தை நீத்து போற வேலை, தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒன்றுமே செய்யாது, ராஜபக்ச போன்றவர்களுக்கு விடுதலை செய்யறதுக்காண்டி இது கிடக்குன்னு அதுல பிரச்சனை பட்டு அதை பார்த்துட்டு தான் கடலை இதில் என்ன கிடக்குன்றதை நான் பார்க்கணும் எடுத்து பார்த்தேன். அப்ப நான் தமிழ்ல அதை வாசிக்க நான் நினைச்சேன், இந்த டிரான்ஸ்லேஷன்ல இதை தவற விட்டுட்டு நம்ம இன அழிப்பு போர்க்குற்றம் எல்லாத்தையும் நீத்து போற செய்யற சடக்குகளை மொழிபெயர்ப்புல கையை விட்டுட்டாங்களோன்னு நினைச்சு நான் அந்த மூலப்பிரதி வேணும்னு சொல்லி டங்கன்கிட்ட கோல் பண்ணி கேட்டேன். நான் எனக்கு அந்த ஒரிஜினல் டிராஃப்ட் தேவை. நான் அதை படிச்சு நான் திரும்ப படிச்சு பார்த்தேன். அதை பற்றியே ஒன்றுமே இருக்கையில அந்த அறிக்கை வெறும் ஃப்ரேம் ஒர்க், ஒரு அதை எப்படி செய்ய வேணும் என்றதுக்கான, எப்படி சிந்திக்க வேணும் என்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு. அப்ப நான் திரும்ப யோசிக்க, இதுல எங்கேடாப்பா போர்க்குற்றத்தை பற்றி கிடக்குது, இது எங்க தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி நீத்து போற வாசகங்களே ஒன்றுமே இல்லையே. சிறப்பா அது மாத்திரம் இல்ல, அது போடவில்லை என்றுதான் சிலர் போட்டுட்டு தான் கொண்டு போய் கொடுக்க. ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது இனங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கிடக்காது, இனங்களுக்கான இன ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று கிடக்கு. அப்ப அந்த டிராஃப்டை வாசிச்சவை, இந்த ஊடகங்கள்ல மீட்டி முழங்குறவை யாரும் இதை வாசிச்சவையோ தெரியாது. இப்ப இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம், நான் முக்கியமான ஒரு தமிழ் செயற்பாட்டாளர், மிக முக்கியமான ஒரு செயற்பாட்டாளரோட நான் தொலைபேசியில பேசுறேன். அண்ணே அவர் என்ன கேட்டார், இப்படி ஒன்று வந்திருக்கான் பார்த்து ஒன்று கேட்டார். நான் பார்த்தினான். அவரும் அதை பார்க்கல. ஆனா அவர் இந்த ஊடகங்கள்ல வந்த கருத்துக்களை பார்த்து அவர் கொஞ்சம் கடுப்பாத்தான் இருந்தார். அப்ப நான் அவர்கிட்ட திருப்பி ஒரு கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன். இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், ஆரம்பி நான் சொல்லல, நான் இதை பதிவு செய்ய வேணும். நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணன் நாங்கள் இப்ப எல்லாம் செய்யறது இதெல்லாம் நடத்துறது எல்லாம் சர்வசேதத்தை நோக்கித்தானே. இப்ப எங்கள்கிட்ட இலங்கையில ஒரு போராடி ஒரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய வேலை எங்கள்கிட்ட இல்லை. விடுதலை புலிகள் முயன்றவை நடந்தது, ஆனால் அது வெற்றி அளிக்க முடியவில்லை. அடுத்தது இலங்கையில் இன்றைக்கு அரசியல் போக்கு, தமிழ் மக்களுடைய அரசியல் போக்குகளை பார்க்கின்ற பொழுது எல்லாம் சிதறுதங்காயா இருக்கிறது. ஒரு கட்சி தனியா தன்னை அரசியல் செயற்பாடுகளை கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது.
அப்ப புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாரும் என்ன நினைக்கணும்னா நாங்களாம் தீர்த்து கொள்ளலாம். அப்ப நாங்கள் எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்றால் சர்வதேசத்தோடு தான் சேர்ந்து தீர்த்து செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப நீங்களும் அண்ணன் இந்த சர்வதேசம் தானே எங்களுக்கு தீர்ப்பு கொண்டு சர்வதேசம் அறிக்கைகளும் அதுகளும் விட்டு கொண்டு இருக்கீங்க. ஆனவழியால் சர்வதேசம் உங்களை கேட்குது, தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்க போறோம், நாங்கள் அதுக்கு புத்தரிக்கையோட கலைக்க போறோம், நீங்கள் வாரீங்களோட்டா போவீங்களோ போக மாட்டீங்களோ, நீங்கள் போவீங்களோ போக மாட்டீங்களோ, அதாவது போய் அது பங்கேற்றத்தான் வேணும். சரி, அங்க போயாச்சானே போனா பிறகு அது இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்கள் என்ஜிஓக்கள் எல்லாரையும் சேர்த்து அது ஒரு படம் எடுக்கணும்னா நான் மாட்டை நண்டுட்டு விட்டு திரும்பி வந்து எனக்கு இந்த அறிக்கையை பண்ண ஒன்று பண்ணா உனோட எல்லாம் 2 படம் எடுக்கலாம் விட்டுட்டு வரீங்களோ டிபியோட அது சொன்னால் யோசிக்கணும். நான் சொன்னேன் அண்ணா ஏன் நாங்கள் யோசிக்கிறோம் என்றால் இது எப்படி மற்றவன் திருச்சி விற்க போறான்ன்றதுதான் எங்களுக்குள்ள கதை. அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்வு வருமன்றது அக்கறை இல்லை, உன்னை எப்படி அடிச்சு தாக்கணும்ன்றதான் இந்த பிரச்சனை. ஆனபடியா நான் இதை எப்படின்னா மாற்றுவேன் என்ற பயத்தை நீங்கள் புரிஞ்சு கொண்டபடியா தான் இந்த படம் எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். நான் இந்த படம் எடுத்தது சரின்னு சொல்ல வேற இல்லை. இந்த முழுதும் இதை என்ன மாதிரி என்றால் இந்த நிறைய பேர் அது மாதிரி இன்னொரு என்ன கேட்டா அண்ணா நீ அதே பாச்சியா இது பாத்தியா இதுல இப்படியெல்லாம் மோசம் நீ நான் கேட்டேன் நீ படிச்ச நீ வாட்சி பார்த்தினியோ நீ இங்கிலீஷ் படிச்சனியாடா வாட்சி இந்த நான் வாசிக்கையில எனக்கு ஒரு ஆள் சொன்னவர் அவருக்கு என்ன தெரியாது படிச்சவர்கிட்ட அவருக்கு யாரும் சொல்லி இருப்பினோம்னு தான் சொன்னான். அப்ப என்ன மாதிரி என்றால் இது இந்த கதை புரோக்கன் டெலிபோன் மாதிரி. அப்ப இமாலய பிரகடனம் என்றது அதுல உள்ள பிள்ளைகள் வருவிச்சு இதை வச்சுக்கொண்டு நாங்கள் உங்களை அடிச்சு தாக்கணும் என்று நினைக்கிறதே தவிர என்ற போக்கில தான் இதை செய்யறதே தவிர இதுல எந்தவித இதுவுமே இல்லை. உங்களுக்கு இருந்த அனுபவம் போல தான் எனக்கும் பலரிடம் இருந்தது. நானும் பலரிடம் கேட்டேன். அவர்கள் சிலர் அதை தீவிரமாக எதிர்ப்பவர்கள் கூட அதில் எத்தனை பங்கு இருக்கிறதுன்றதை கூட தெரியாமல் ஒரு கேள்வி செவியர்களாகவே தொடர்ந்தும் சிடிசி மீது கண்டனங்களை தெரிவிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள். இந்த இடத்துல கண்ட நேரம் அந்த இமாலய பிரகடனம் தமிழ் மக்களோட பிரச்சனை தீர்க்கப்பட்டு நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இமாலய பிரகடனம் தமிழ் மக்களோட பிரச்சனை கொண்டே தாக்க போது என்று சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு முயற்சி மட்டுமே. அது முயற்சிகளை கட்டாயம் நாங்கள் எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. சொல்ல முடியும். அப்ப முயற்சிகள் எடுக்க சில விடயங்கள் பிழையாக இருக்கலாம், சில முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறாங்கன்னா பிள்ளை இயலாது. முயற்சிகள் எடுக்க பிள்ளைகள் சிலதில் நடக்கும், அதுகளை திருத்தி அதில் வித்தியாசமான மாதிரி செய்ய வேண்டும். இந்த படம் எடுத்துறதையும் தவிர்த்திருந்திருக்கலாம். அது நான் நினைக்கிறேன். அது அதிலே ஒரு சிலர் அதுக்கு ஒரு இதை வைத்திருக்கிறேன். இப்ப நான் இப்ப வாக்கிக்க அதை தவிர்த்திருந்திருக்கலாம் என்றுதான் என்ற இது. ஆனால் அந்த முயற்சியில் பிழை இல்லை. நாங்கள் கட்டாயம் ஒரு தீர்வை நோக்கின முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். இது தீர்வை நோக்கின முயற்சி என்ற முறையில் தீர்வுக்கான உதவி அங்கே இருக்கிற தலைமைகள், சிங்கள தலைமைகள், தமிழ் தலைமைகள் கொண்டு தீர்வை கொண்டு வர நேரம் அதற்கு எதிர்ப்பு அது வீரவன் மாதிரியானாக்களோ இல்லாட்டி ராஜபக்ஷ மாதிரியான எதிர்ப்பை கொண்டு அதை இல்லாமல் செய்வது தவிர்ப்பதற்கான இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியின் ஆதரவுடன் நடக்கும் முயற்சி. இதை தவிர வேறு நாங்கள் ஒரு லாபியிங் ஆர்கனைசேஷன், அதாவது பரிந்துரைக்கிறது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கும் கனடியன் கம்யூனிட்டிக்கும் பரிந்துரைக்கிற பேரைத்தான் கனடிய தமிழர் பேரவை செய்ய வேண்டிய அதான் மிக முக்கிய நோக்கம். அந்த மாதிரியான இதுவில் அவர்களின் ஆதரவை பெற்றுத்தான் நமக்கான இதை இது பண்ண முடியும், தீர்வை கொண்டு வர முடியும். அதற்கான முயற்சியை செய்திருக்கோம். இதற்காக இது முயற்சி நிச்சயமாக நடைபெறும் என்று நாங்கள் 100% நம்பிக்கை இல்லை, இது இல்லை. ஆனால் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். அதனை செய்திருந்தோம். எங்களைப் போல பலர் நினைத்தது என்னவென்றால் இவர்கள் இந்த முயற்சி எடுக்கிறார்கள், இந்த முயற்சி சிங்கள பிக்குகளாலேயே தூக்கி எறியப்படும் ஒரு காலகட்டத்தில் பண்ணும்போது அது எங்களுக்கு சாதகமாக நாங்கள் எங்களாலான முழு முயற்சிகளையும் செய்திருந்தோம் என்று உலக நாடுகளுக்கு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அவர்களின் அனுசரணையுடன் இது நடைபெற்ற இது அதை வேறு யாரும் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலோ அதை நிராகரித்திருந்தால் அவர்கள் தொடர்ந்து இந்த நினைத்தான் செய்கிறார்கள் என்று காட்டக்கூடியதான இதாயம் இருந்திருக்கும். சரியாக நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதே நேரம் அவர்களுக்கு தடையாக இருந்திருந்தால் எங்களுக்கு அது நன்மையாக தான் இருந்திருக்கும். அதாவது 20ஆம் நூற்றாண்டிலே பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு கிழித்தறியப்பட்டன. 21ஆம் நூற்றாண்டிலும் அது நடக்கும் என்று நிச்சயமாக எல்லோருமே நம்பிக்கொண்டிருந்தோம். அந்த எதிர்ப்பகுதியும் சொன்ன மாதிரி இந்த ஹிமாலய டிக்ளரேஷனை நான் நினைக்கிறேன் 99% ஆக்களும் வாசிச்சதில்லை. எனக்கு தெரிஞ்ச மக்களோட காலத்திற்கேக்க அவர்கள் வாசித்திருக்கவில்லை.
அவர்கள் அந்த மஹிந்த ராஜபக்சேவுடன் படத்தையோடையும் ஏதோ ஹிமாலய டிக்ளரேஷன் ஏதோ ஒரு மஹிந்த ராஜபக்சேவோட ஒரு செய்து கொள்ள உடன்படிக்கை மூலமாகவும் அதை நாங்கள் ஏதோ தடையாக செய்த மாதிரியும் செய்யப்படுகிறது. இது உண்மை என்னென்றால் நாங்கள் மஹிந்த ராஜபக்ஷ என்ற ரெஜிம் அந்த இதில் இருந்து தடைகளை கொண்டு வரதுக்கு அதற்கான அசெட் ஃப்ரீஸோ ட்ரவல் பேனர் கனடாவில் கொண்டு வரதுக்கு முதன்மை பங்கை வகித்திருப்பது கனடிய தமிழர் பேரவை தான். நாங்கள் உரிமை கூறக்கூடிய அளவில் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். தடை வந்து 2023 நினைக்கிறேன் கொண்டு வரப்பட்டது கோத்தபாய ராஜபக்ஷ. மற்றது சற்று விளக்கமாக சொல்லுங்கள். இதற்கு முன்பு பல இடங்களில் கனேடிய தமிழர் பேரவை கிட்டத்தட்ட உலக தமிழர் இயக்கத்தை தடை செய்தது போது கூட அந்த தடையை எதிர்த்து இங்கு தமிழர் அமைப்பு மட்டுமில்லை, விடுதலை புலிகள் அமைப்பு 2006 தடை செய்யப்பட்டது. கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் வந்தவுடன் அது தடை செய்யப்பட்ட பொழுது கனடிய தமிழர் பேரவை தான் பிரஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு முழு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதில் வந்திருந்தது. அதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம். தமிழர் தரப்பை விடுதலை தடைக்கு நமது எதிர்ப்பை பகிரங்கமாக மீடியா எல்லாரையும் கொண்டு நம்ம எதிர்ப்பை செய்திருந்தோம். விடுதலை புலிகள் ஒரு தமிழர் தரப்பின் லீடர்ஷிப்பாக மேசையில் இருந்தார்கள் நெகோசியேஷன் டேபிளில். மற்ற பகுதியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருந்தது. ஒரு பகுதியை தடை செய்வது இந்த பேச்சுவார்த்தை இதில் கண்டிக்கத்தக்கது, இது பிள்ளையான இதுன்னு சொல்லி நாங்கள் இது பண்ணியிருந்தோம். அதன் பிறகு WTM LTT ஃப்ரண்ட் சொல்லி இது பண்ணியிருந்த நேரமும் கனடிய தமிழர் பேரவை இந்த செய்திருந்தது. வேற பிரஸ் கான்ஃபரன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம்ல செய்து இதோட ஓப்பனாக வந்து இது பண்ணது கனடிய தமிழர் பேரவை செய்திருக்கிறது. அப்ப தமிழர் அந்த நேரத்தில் கூட்டில் இருந்தவர்கள் யாராவது உங்களோடு சேர்ந்து இருந்தார்களா இந்த வேலைகள் நடைபெறும் பொழுது? கூட்டில் இருந்தவர்கள் தென்னார்வ தொண்டர்களாக ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு பிறகு அதுக்கு 2006 அந்த நேரங்கள் இருக்கவில்லை, 1-2 பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அபிசிங்கம் தான் ஒரு கனடிய தமிழர் பேரவையின் ஃபவுண்டர் பிரசிடண்டாக இருந்திருக்கிறார். அந்த டாக்குமெண்ட்ஸும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அவர் வந்து நாங்கள் வந்து மூலவாக்கம் செய்ய அவருடைய ஈடுபாடு இருக்கவில்லை. இல்லை, அவருடைய ஈடுபாடு துப்புரவா இருக்கவில்லை. அவர் இப்ப இந்த HD வேலமாட்டுக்கும் அவருடைய கனடிய தமிழர் பேரவையில் அவருடைய ஈடுபாடுகள் துப்புரவா இருக்கவில்லை. இல்லை, இதில் இன்னொரு இந்த விடுதலை புலிகளை தடை செய்த நேரம் கனடாவில் CTC தான் பிரதான ஊடகங்களுக்கு அங்கே CTC ஆஃபீஸ் மண்டபம் நிறைஞ்ச அளவுக்கு ஊடகவியலாளர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இன்டர்வியூ பண்ணி கொண்டிருந்தவர் இவர்கள் அறிக்கை விட்டு கொண்டிருந்தது. அதே நேரம் ஒரே ஒரு தமிழ் அமைப்பு தான் கண்டனம் தெரிவித்தது. அதிகம் ஆச்சரியத்தை எல்லாருக்கும் ஆச்சரியம் தேடகம் தான் விடுதலை புலிகளை தடை செய்ததற்கு பகிரங்கமாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தது. கனடிய தமிழர் பேரவை அரசியல் ரீதியாகவும் ஊடகங்களூடாகவும் பல இதில் செய்தது. இப்போ இன்னொரு விடயம் இதில் நாங்கள் பார்க்கணும். இந்த 2009 மட்டும் டண்டனுடைய செயற்பாட்டு தலைமையில தான் CTC இயங்கினது. இந்த ராஜபக்ச குடும்பத்தை இந்த தடைகள் இப்போ 2023 நடந்தாலும் அதுக்குரிய வேலை திட்டங்கள் நடந்தது. இது மாதிரி பல்வேறு லொபி ஒர்க்குகள் அரசாங்கங்களோட கலைக்கிறது, ஊடகங்களோட கலைக்கிற வேலைகளோட CTC தான் செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு கூக்குரல்கிற கூட்டம் எல்லாம் 2009 பிற்பாடு வந்தவர். அப்ப அவைக்கு வந்து இதுக்கு முந்தைய என்ன நடந்ததுன்றது தெரியாது. அவைக்கு ஈழ போராட்டமே ஒழுங்கா தெரியாது. அவைக்கு அதுவும் வரக்கூடாதான் யாரும் சொன்னதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டதுல இருந்தது. அப்ப அவைக்கு வந்து 2009 பிற்பாடு இருந்தா போல அவர்கள் ஞானம் பெற்றவர்களாக புத்துயிர் பெற்றவர்களாக நாங்கள் வெல்வம் வெளிக்கிட்டது. அப்ப இந்த 2009 முற்பட்ட காலத்திலே இந்த வெற்றிடமாவா இங்க இருந்தது, இங்க எவ்வளவோ வேலைகள் நடந்ததுன்றது அவருக்கு புரிஞ்சு கொள்ள முடியவில்லையா? அப்ப அந்த நேரத்தில் இருந்தவர் தான் டண்டன் திரராஜன். அதை பற்றியெல்லாம் இவர் வெளி மேடைகளில் பேசுவது இல்லை என்பதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையாக இவர் வெளிப்படையா பேசாதே. டண்டன் ஒரு வில்லங்கமானவரால் இருக்கிறார். இவரால எல்லாம் இப்பொழுது டண்டன் ஒரு வில்லன் போலவும் 2 கோரப்பட்களை டண்டனுடைய செயற்பாட்டை அவர்கள் இப்ப இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்லணும். வெளிப்படையா கனடாவில் பல்வேறு அமைப்புகள் உருவானது இருக்கிறது. நீங்கள் எந்த அமைப்பை நீங்க பார்த்தீங்கள் என்று சொன்னால், அதாவது பொதுமக்கள்கிட்ட ஒரு $10 வாங்கி வருகிற ஒரு அமைப்பு
இவ்வளவு காலமும் திடகாத்திரமாக பங்களிக்க முடியும் என்று சொன்னால் அதனுடைய செயற்பாடு தான் அதுக்கு காரணம். இன்றைக்கும் சிடிசி ஒரு வலுவான இதா வர்றதுக்கு காரணம் அதுக்கு ஒரு செயற்பாட்டு தலைமை. இந்த தலைமையை நாங்கள் பார்க்க எனக்கும் ஆச்சரியங்கள் கணக்கு இருக்கு. ஒன்று, அங்க எங்களோட மண்ணிலே அங்க செய்யப்படுற வேலை, அது நீங்கள் நெசவு, கைம்பெண்கள், அதாவது போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள், போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், நிலங்கள், குடியேற்றப்பட்ட தென்னமா மரவடி போன்ற இடங்கள், பண்ணைகள், மலையகத்திலே தமிழர்களை ஒன்றாக இணைக்கிறது, தமிழ் பேசும் மக்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு தன்மை, தூர நோக்குட, அதாவது மலையகத்தில் இருக்கிற மக்கள், இஸ்லாமிய மக்கள், தமிழ் மக்கள் என்று சொல்லி தமிழ் பேசும் மக்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு தன்மையை என்றது இருக்கிறது. அப்ப அந்த தன்மைக்குரிய செயற்பாடு என்று வரைக்க தனிப்பட்ட முறையில தமிழ் என்ற அடையாளத்துக்குள்ள நிக்கிறது ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனா அதே நேரம் மற்றவர்களை அணைக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அந்த தேவையை புரிந்து கொண்டு இன்றைக்கு சர்வதேச ரீதியாக செயற்படக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு கனடிய தமிழர் பேரவை. உண்மைதான். இதை தவிர வேறு ஏதாவது ஒரு அமைப்பாவது கனடிய தமிழர் பேரவை செய்தது போல நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறதா வெளிப்படையாக? வெளிப்படையாக உட்படையாக இல்லை. நான் பொதுவாக நானும் எல்லாத்துக்குமே இருந்துட்டு வந்த ஒரு ஆள் தானே. நானும் சொல்லிக் கொள்றேன்னா நாங்கள் செய்யறோம், ஆனால் வெளியில சொல்ல மாட்டோம். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்க்கலாம் கிழக்கு மாகாணத்தில் பொதுவாக தமிழ் பரப்பிலே ஒரு பிரச்சனைகள் இருந்தது. வடக்கு கிழக்கு மலையகம் என்றதை பொதுவாக யாழ்ப்பாணிகள் எங்கட போக்குவரத்து வித்தியாசம். ஆனால் அதை உடைச்சு மலையகம், கிழக்கு மாகாணம், யாழ்ப்பாணம் என்றதை கொண்டு வர்றது இந்த கனடிய தமிழர்கள். இதை அறகுறையா யோசிக்கிற இந்த ஊடகவியலாளர்களும் திடீர் சொற்பொழிவாளர்களும் புரிந்து கொள்ள வேணும். என்னென்றால், நீங்கள் சுண்டலியை விரட்டுறதுக்காண்டி வீட்டை கொடுத்தாருங்க. நீங்கள் கனடிய தமிழர்கள் எப்படி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா எப்படி அதை பாதிக்கிறேன்னு நீங்க அதை கனடிய தமிழர்கள் பார்க்கலாமே தவிர சின்ன சின்ன விஷயங்களுக்கு பேர் நீங்க இதையெல்லாம் நீங்க பார்க்க. இப்ப இந்தியாவிலிருந்து திரும்பவும் தமிழ் மக்கள் வருகிறார்கள். திரும்ப கொண்டு வருகின்ற பொழுது அவர்களை குடியேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் இருந்த வீடுகள் எல்லாம் உடைஞ்சு போய் இருக்கிறது. சரியோ, அந்த வீடுகளில் டாய்லெட் இல்லை, டாய்லெட் கதவு இல்லை, வீடுகளில் கதவும் இல்லை, கூரையும் இல்லை. அப்ப அவர்களை குடியேற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களிடம் இருக்கிறது. இங்க உள்ள ஊடக ஜாம்பவான்களுக்கும் அது இருக்கு, எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அப்ப அதை செய்யக்கூடிய ஒரு நிலையை கனடிய தமிழர் வேலைதான் இன்றைக்கு இருக்கு. அவையெல்லாம் அங்க போய் அவையின் தேவைக்கு கிணறு வேணுமா, கதவு வேணுமா, வீடு வேணுமா, இதெல்லாம் பார்க்க முடியாது. அதை அவர் செய்கிறார்கள். இந்த முருங்கை இலையை சாகுபடி செய்து பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நெசவு வேலை நடக்கிறது. மலையக பள்ளிக்கூடத்து அது எனக்கு பிடிச்ச ஒரு வீடு. மலையகத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆய்வுக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி சிந்தனை இப்படி இது நான் யோசிக்கவே இல்லை. நான் ஒரு தனிமையாக யோசிக்கிறேன். பெரிய விஷயங்களாக செய்யப்படவில்லை என்றாலும் சிம்போலிக்காக செய்யப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இதை நான் பொதுவா இதை யோசிக்கிறார்களா மலையாளத்துக்கு ஒரு அந்த செயற்பாட்டு தமிழர் ஃபெஸ்டிவலை எங்கள்கிட்ட தாங்கும், அதாவது தமிழ் திருவிழாவை எங்கள்கிட்ட தாங்கும், நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை எங்கள்கிட்ட தாங்கும், நாங்கள் செய்கிறோம் என்று இதுவரைக்கும் சொன்னதாக யார் தர வேணுமென்றில்லை. நீங்களும் செய்யணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதானே. அப்பா இந்த இடத்துல கணக்கு அமைப்புகள், ஹியூமனிடேரியன் ஒர்க் செய்கிற அமைப்புகள் நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறது நல்ல வேலைகள், முக்கியமான வேலைகள் இந்நிலையத்திலேயும் செய்கிறார்கள். ஆனால் கனடிய தமிழர்கள் ஒரு வித்தியாசப்பட்டது. நாங்கள் ஹியூமனிடேரியன் மட்டுமில்லை, நாங்கள் அட்வொகசியும் செய்கிறோம். இலங்கையிலையும் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு முதல்ல கடிதம் எழுதிக்க நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு.